கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு நிறைய கவலை இந்த நாட்களில் இருக்குது. எப்போ வீடு வாங்க போகிறோம், எப்போ கார் வாங்க போகிறோம், எப்போ இந்த படிப்பை முடிக்க போகிறோம், எப்போ நல்ல வேலை எடுக்க போகிறோம், நல்ல சம்பளத்துக்கான ஒரு வேலை நமக்கு கிடைக்குமா, இந்த கடனை எப்போ அடைக்க போகிறோம், இந்த கடனை அடைச்சிட்டு எப்படியாவது ஒரு நல்ல ஜீவியத்தை ஜீவிக்கணும், நம்முடைய பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட கவலைகள் எல்லாம் நமக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் எப்போ நடக்கும், இந்த ஆசீர்வாதம்லாம் எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு தேடுதலும் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் கிடைக்கணும்னா சிம்பிளான ஒரு வழியை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அது நமக்கு நல்லாவே பைபிள் சொல்லிக் கொடுக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம கவலைப்பட்டதான அந்த பணம், அந்த பதவி, அந்த வீடு, அந்த காரு எல்லாம் கொடுக்கப்படும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவனையும் தேவனுடைய நீதியையும் ராஜ்யத்தையும் தேடும்போது தேடுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை நான் எப்படி தேடுறேன்னு சொன்னால், அவருடைய வருகைக்காய் காத்திருப்பது தான் தேவனுடைய ராஜ்யம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கொடுத்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. என்னன்னா, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னா அவருடைய வருகை வருவதாக, அவருடைய வருகை பரலோகத்தில் செய்யப்படுவதெல்லாம் இங்கே செய்யப்படுவதாக. இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது. அதனால் தேவனுடைய ராஜ்யத்தை தேடலாம், இவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.